வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. வாக்காளர் பட்டியலிருந்து ஒரு வாக்காளருடைய பெயரை முறைகேடாக நீக்கிவிடலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு 80 ரூபா செலவு பண்ணால் போதும், அதை செய்து விடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கர்நாடகா மாநிலத்தில் இந்த ஓட்டு திருட்டு, வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு வழக்கை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு அதை விசாரித்து அந்த விஷயங்கள்லாம் தற்போது கர்நாடகாவில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் அது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இது எதோட கான்டெக்ட்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ராகுல் காந்தி ஓட் சோரி, வாக்கு திருட்டு இந்தியா முழுவதும் நடந்திருக்கிறது. பாஜக அதை செய்கிறது, பாஜகவுக்கு ஆதரவாக எலெக்ஷன் கமிஷன் அதை நடைமுறைப்படுத்துகிறது அப்படின்ற ஒரு டைரக்ட் குற்றச்சாட்டை அவர் வச்சாரு. அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பீகாரில் நடந்த அந்த எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது. அதையும் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறார்கள். தற்போது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணையின் போது எலெக்ஷன் கமிஷன் தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலையும் அதை பண்ண போகிறோம், அதை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் இந்த விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. அதனால்தான் எங்களால் இந்த பிரச்சனைகள் பற்றியெல்லாம் பேச முடிகிறது. நான் ஒரு ஷோ இங்கிலீஷில் கூட பண்ணுறேன், அதோடைய பெயர் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். கடந்த வாரம் சென்னை மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகளை பற்றி ஜெயராம் வெங்கடேஷ் அறப்போர் இயக்கத்துடைய கன்வீனரோட ஒரு பேட்டி எடுத்து போட்டிருந்தோம். எப்படி அந்த பிரச்சனையை இந்த அரசு கையாள தவறி இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை பற்றி அதில் நான் பேசியிருந்தேன். பயங்கரமான ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு சமூக வலைதளங்கள்லாம் இருக்குது, நீங்கள் வேணும்னே அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு. ஆனால் சாலைகளுடைய நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பேசணும் அப்படின்னா அது நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவுனால தான் எங்களால் அதை செய்ய முடிகிறது. அதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் கர்நாடகா மாநிலம் கால்புர்கி மாவட்டம், அதில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி ஆலந்த் அப்படின்ற ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 6000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை அவங்க நீக்கியிருக்காங்க, முறைகேடாக நீக்கியிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு புகார் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பிஆர் பாட்டீல் ஒரு புகாரை தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதை வந்து கர்நாடகாவுடைய சிஐடி அந்த விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த விவகாரம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது இதை ராகுல் காந்தி எடுத்து மகாராஷ்டிராவில் என்ன நடந்திருக்கிறது, மற்ற மாநிலங்களில் என்ன நடந்திருக்கிறது, அதே போல் இந்த பீகாரில் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எலெக்ஷன் கமிஷன் நடைமுறைப்படுத்தியதற்கு பிறகு கர்நாடகாவில் அவர் ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு அங்கே வந்து இந்த வாக்கு திருட்டு நடக்குது அப்படின்ற ஒரு சார்ஜை வச்சு ராகுல் காந்தி ஒரு நீண்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து டெமோக்ரஸி வில் நாட் பி டிலீட்டட் அப்படின்ற அந்த தலைப்பில் அந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சில அதிர்ச்சியூட்டும் தகவல்களை அவர் வெளியிட்டார். உங்களுக்கு வந்து எலெக்ஷன்ஸில் திடீரென்று வாக்காளர்களே கம்மியாக இருப்பாங்க, ஆனால் ஓட்ஸ் அதிகமாக போலா இருக்குது, மகாராஷ்டிராவில் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து காங்கிரஸ் வந்து தொடர்ந்து இதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறது அப்படின்னும் போது இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற சில கேள்விகள் அப்படின்றது இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டு அவங்க அதை பண்ணாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளில் இந்த மாதிரி வாக்காளர்களுடைய பெயர்களை எப்படி சேர்க்குறாங்க, எப்படி நீக்குறாங்க, புதிய வாக்காளர்களை எப்படி உள்ளே கொண்டு வராங்க, ஒரே பேரில் எப்படி வாக்காளர்கள் வெவ்வேறு மாநிலங்களில் இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ராகுல் காந்தி வெளியிட்டார். அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் இந்த விசாரணையை வந்து எஸ்ஐடிக்கு கொடுத்துருச்சு. எஸ்ஐடி அந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த ஆலந்து தொகுதியில் எஸ்ஐடி நடத்திய அந்த விசாரணையில் அந்த சைபர் சென்டர்லேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாய்ஸ் கால்ஸ் மூலமாக, அதாவது இன்டர்நெட் ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி அந்த வாய்ஸ் கால்ஸ் மூலமாக அந்த டிலீஷன் அப்படின்றது நடந்திருக்கிறது. வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கி இருக்கிறார்கள். ஸோ வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்குவதற்காக அந்த குறிப்பிட்ட அந்த சென்டரில் இயங்கக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து ஒரு வாக்காளரை நீக்குவதற்காக ரூபாய் 80 கொடுக்கப்பட்டிருக்கிறது. 80 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் வந்து அந்த வாக்காளரை ஃபார்ம் 7 ஃபில் பண்ணி நீக்கிடலாம்
அப்படின்ற அந்த விஷயம் என்பது நடந்திருக்கிறது அப்படின்றத எஸ்ஐடி கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஆலன் தொகுதியில் நடந்த இந்த விவகாரம் தொடர்பாக சுபாஷ் குட்டேதார் அப்படின்ற ஒரு ஃபார்மர் பிஜேபி எம்எல்ஏ அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐடி ரெய்ட் பண்ணியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் யார் யாரெல்லாம் தொடர்பில் இருந்தாங்களோ, இந்த அஷ்வாக்கோட தொடர்பில் இருந்த நபர்கள் எல்லாம் அவர்களுடைய வீடுகள் சோதனையிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பணம் எப்படி கைமாறி இருக்கிறது, அந்த மணி ட்ரையல் எப்படி வந்து இருக்கிறது அப்படின்றது பற்றியெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐடி விசாரணை நடத்தி இருக்கிறது. அவங்க வீட்டில் ரெய்ட் பண்ணும்போது மொபைல் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க, சீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த விசாரணை அப்படின்றது வந்து கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த செய்திகள் இந்தியா முழுவதும் வந்து எல்லா எதிர்க்கட்சியினரும் வந்து அதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வந்து எப்படி இவங்களால வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட்ல எனக்கு தெரியாம என்னுடைய ஓட்டையே எப்படி டிலீட் பண்ண முடியும்? யாரோ ஒருத்தர் குடுக்குற ரெக்வெஸ்ட்ட வந்து வாங்கிட்டு ஒரு 5, 6 பேர் சேர்ந்து ஒரு ரெக்வெஸ்ட் குடுத்து உங்களுடைய பெயரை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க முடியுமா? அப்படின்ற அந்த கேள்விகள். இப்ப இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, நீக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள்லாம் யார் அப்படின்னா, பெருவாரியாக தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களும், இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது. ஏன்னா, உங்களுக்கு கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் இந்த மாரி செய்திகள்லாம் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தேர்தல் நடக்கும்போது, தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு சில தொகுதிகள்ல இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வந்து நீக்கப்படுகிறது. வோட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்களுடைய பெயர்லாம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது ஒரு செய்தியாக வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் கர்நாடகா எலெக்ஷனுக்கு முன்னாடி சில்லுமே அப்படின்ற ஒரு நிறுவனம், அதாவது வோட்டர்ஸ் மத்தியில ஒரு அவேர்னஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ட்ராக்ட்ட குடுத்து அந்த நிறுவனத்த ஹையர் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த நிறுவனம் வந்து இந்த வோட்டர்ஸ் உடைய டேட்டாவ வந்து திருடக்கூடிய ஒரு நடவடிக்கையில தொடர்ந்து ஈடுபட்டாங்க. அந்த பண பரிமாற்றம்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து நாங்க வந்து நியூஸ் மினிட்ல அத ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த வோட்டர் லிஸ்ட்ல ஒருத்தருடைய பெயரை சேர்ப்பதற்கும், ஒருத்தருடைய பெயரை நீக்குவதற்கும், அது சம்பந்தமான தகவல்களை எடுப்பதெல்லாம் வந்து இந்த மாரி அ ஏஜென்ட்ஸ வச்சு, இந்த மாரி வந்து கால் சென்டர வச்சு, இந்த மாரி டேட்டா சென்டர்ஸ வச்சு அவ்வளவு எளிதாக திருடி விடலாமா அப்படின்ற அந்த பல்வேறு கேள்விகள் அப்படின்றது எழுந்திருக்கிறது. அப்போ இத தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கின்றன. ஆனா எலெக்ஷன் கமிஷன் இத பற்றியெல்லாம் வந்து ஒண்ணும் கண்டுக்கிற மாரியே இல்ல. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ற அளவுல தான் அத டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து டி நகர் பகுதியில இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சத்யா அவர்கள் ஒரு வழக்க வந்து உயர்நீதிமன்றத்தில தாக்கல் செய்றாரு. இந்த மாரி என்னுடைய தொகுதியில வந்து 13,000 வாக்குகள டி நகர் தொகுதியில 13,000 வாக்குகள வந்து நீக்கிட்டாங்க. அதை பற்றி விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்க தொடுக்கிறாரு. அந்த வழக்குடைய விசாரணையில எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன ஒரு புது தகவல் சொல்லியிருக்குன்னா, நாங்க பீகார்ல எப்படி எஸ்ஐஆர் பண்ணோம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணோமோ, அதே மாதிரியான ஒரு நடவடிக்கை நாம வந்து தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அதை செய்ய போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே எந்தெந்த மாநிலங்கள்லாம் தேர்தலுக்கு போகிறதோ, அந்தந்த மாநிலங்கள்லாம் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. தற்போது அதை உறுதியும் படுத்தியிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலேயே அதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் எக்ஸர்சைஸ் அப்படின்றத வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் அதை எதிர்த்து பல்வேறு விதமான அரசியல் நடவடிக்கைகள்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்க. சில அமைப்புகள் ஏடிஆர் போன்ற அமைப்புகள்லாம் இந்த நடவடிக்கையை எதிர்த்து நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் சில கடிவாளங்களை போட்டு இந்த எக்ஸர்சைஸ பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அந்த விஷயங்கள்லாம் இப்போ அ பீகார்ல பண்ணது நம்ம ரொம்ப கிளியரா பார்க்குறோம். பீகார்ல வந்து ஒரு கிளியர் பேட்டர்ன் எமர்ஜ் ஆயிருக்கு. அங்க வந்து பெண்களுடைய வாக்குகள் அப்படின்றது குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 65 லட்சத்துக்கும் மேல இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பெயர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கு. சில பேர் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. சில பேர் வந்து மைக்ரண்ட் வொர்க்கர்ஸா வேற மாநிலத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்கள எல்லாம் வந்து இந்த எந்த மாநிலத்துக்கு அவங்க வேலைக்கு போயிருக்காங்களோ, அந்த மாநிலத்தில நாம வந்து அவங்கள லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ண போறோம் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு அ பத்திரிகை வாயிலாக அந்த செய்திகள்லாம் வரும்போது, அதுக்கப்புறம் உடனே மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஒண்ணுமே இல்லாம இதெல்லாம் வருமா? இது ஏதோ ஒரு விஷயத்த வந்து இவங்க பிளான் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. குறிப்பிட்ட சில பாக்கெட்ஸ்ல வந்து சில பேருடைய பெயர்கள்லாம் வந்து நீக்கப்பட்டிருக்கு. சில சமூகங்களை சார்ந்தவர்களுடைய பெயர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அப்படின்றது தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றது தான் வந்து தொடர்ந்து யோகேந்திர யாதவ், அதேபோல எதிர்க்கட்சி வரிசையில இருக்கக்கூடியவர்கள்லாம் தொடர்ந்து செய்றாங்க. என்னன்னா, இந்த வாக்காளர் பட்டியல்களை சரிபார்க்கிறேன் என்ற பெயர்ல தொடர்ச்சியாக இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற பெயர்ல
இவங்க வந்து வோட்டர்ஸ வந்து டிலீட் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையில ரொம்ப தீவிரமா இறங்குறாங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு சரியான ஒரு விஷயம் கிடையாது. இது ஜனநாயகத்துக்கு நல்லதில்ல. இது ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து எதிர்க்கட்சிகள்லாம் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில இப்ப தமிழ்நாட்டிலயும் எஸ்ஐஆர் தொடங்குகிறது அப்படின்னும்போது, எஸ்ஐஆருக்கான நடவடிக்கைகளை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எப்படி எதிர்க்க போறாங்க? இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை எப்படி கண்காணிக்க போறாங்க? அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாகவே இருக்கிறது. சில தொகுதிகள்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த தொகுதிகள்லலாம் ஒரு எலக்ஷன் வந்து ஒரு குளோஸ் கன்டெஸ்ட்ல ஒரு எலக்ஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கங்க. அங்க வந்து ஒரு 6000 ஓட்ட வந்து நீங்க டிலீட் பண்ணிடுறீங்க. அல்லது ஒரு 10,000 ஓட்டு அங்கேருந்து டிலீட் பண்ணிடுறீங்க. ஏதோ ஒரு காரணத்த காட்டி அவங்க வந்து அந்த வாக்காளர்களுடைய பெயரெல்லாம் நீக்கிடுறாங்க அப்படின்னும்போது, அது அந்த தொகுதியுடைய ரிசல்ட்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். ஜனநாயகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இப்ப நீங்க சில விஷயங்கள்லாம் வந்து அரசாங்க ரீதியாக செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் மூலமாக பாஜக செய்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு தான் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வைக்கிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில தமிழ்நாட்டில நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் எதன் அடிப்படையில நடக்கப் போகிறது? எந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் நடக்கப் போகிறது? அப்படின்றதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூர்ந்து கவனிக்கணும். 2026 தேர்தல் என்பது ஒரு முக்கியமான தேர்தல். தமிழ்நாட்டில எப்படியாச்சும் வந்து பிஜேபி ஒரு விஷயத்த சாத்தியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற திமுக அரசாங்கத்தை எப்படியாச்சும் வந்து வீழ்த்த வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்போ இந்த எஸ்ஐஆர் போன்ற நடவடிக்கைகள் மூலமாக சில விஷயங்களை அவர்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் வந்து எழுந்திருக்கிறது. அப்போ இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் இத ஹேண்டில் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா திமுக தயாராக இருக்கிறது. திமுகவுடைய லீகல் டீம் என்ஆர் இளங்கோ குழுக்களை எல்லாம் போட்டு, பொறுப்பாளர்கள்லாம் போட்டு இந்த விவகாரங்கள் எல்லாம் வந்து அவங்க கவனிச்சுட்டு வராங்க. பட் திமுகவை தவிர மற்ற கட்சிகள் அதிமுகவா இருக்கட்டும், அல்லது தாவேகாவா இருக்கட்டும், அல்லது நாதாகாவா இருக்கட்டும், அல்லது பாமகவா இருக்கட்டும், வேற எந்த கட்சியிலயும் வந்து இதற்கான தயாரிப்பு வேலைகள் அப்படின்றது இல்ல. இந்த வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை எதிர்த்தாங்கன்னா, இது எப்படி நடக்கப் போகிறது? எந்த கைட்லைன்ஸ இவங்க ஃபாலோ பண்ண போறாங்க? என்ன நடைமுறையில இத எலக்ஷன் கமிஷன் பண்ண போது? இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்த சும்மா மேம்போக்கா சொல்லணும்னா, நாங்க வந்து எலக்ஷன் கமிஷன் அந்த வோட்டர் லிஸ்ட்ட வந்து பியூரிஃபை பண்ண போறோம். அத வந்து சரிபார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கூட, இதுல வந்து அரசியல் ரீதியாக பல்வேறு கணக்குகள் அடங்கி இருக்கிறது. பாஜக என்ன நினைக்குதோ அதுதான் எலக்ஷன் கமிஷன் பண்ணுது அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் எதிர்க்கட்சிகள் டெல்லியில இத வைக்கிறாங்க. யோகேந்திர யாதவ், ஏடிஆர் போன்ற அமைப்புகள்லாம் வந்து தொடர்ச்சியாக இதை ஒரு சந்தேகமாகவே பார்க்குறாங்க அப்படின்னும்போது, இந்த மாரி ஒரு அறிவிப்பை இவங்க எப்படி எதிர்கொள்ள போகுறாங்க? இந்த மாரியான ஒரு விஷயத்த இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? அதை எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க? அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஒரு விஷயம் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் தயாராக இல்லை அப்படின்றது இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நீங்க தேர்தல் தயாரிப்பு வேலைகள பண்ணணும். இன்னொரு பக்கம் இந்த விஷயங்கள் இந்த வாக்காளர் பட்டியல சரி பார்க்கிறது, வாக்காளர் பட்டியல்கள வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சரியா பண்றாங்களா? ஏன்னா இதுக்கு நீதிமன்றத்தில போவாங்க. நீதிமன்றத்தில போய் மறுபடியும் இது ஒரு கேஸா வரும். அ எந்த அளவுக்கு அதுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்லாம் தெரியல. ஏன்னா பீகார்ல அந்த முயற்சி நடக்கும்போது, பீகார்ல வந்து அத அவங்களால பண்ண முடியல. பீகார்ல எஸ்ஐஆர் நடத்தி முடிச்சுட்டாங்க. இந்த கைட்லைன்ஸே வந்து அவங்களுக்கு வந்து மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் அறிவிச்சதுக்கு பிறகு தான் கையிலேயே கிடைக்குது. ஏன்னா, அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து தலையிட முடியாது அப்படின்ற ஒரு சூழல். அப்போ முன்கூட்டியே ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தை கையாள வேண்டும். இந்த விஷயத்த கையாளல அப்படின்னா, எலக்ஷன் கமிஷன் மீதான அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது அதுல பாதாளத்துல இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எலக்ஷன் கமிஷன் சில புதிய விஷயங்கள வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி நாங்க பண்றோம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க பண்றோம் அப்படின்னும்போது, இது எலக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக கூட மாறலாம். அத எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத நாம வந்து கூர்ந்து கவனிக்கணும். இந்த விஷயத்த நாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்துல நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள், பீகார்ல நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு, இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் விழித்துக்கொண்டு, இதை சரியாக கையாள்வார்களா? அல்லது கோட்ட விட்டுருவாங்களா? அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.